நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிருஷ்ணன் பேசுறேன். இப்போ தான் முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நான் ட்ரேடிங் ரிலேட்டடா குடுக்குற எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு டைம் பீயிங்க்கு கிடைக்கும். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட கான்டாக்ட்ஸா இருக்கவும் சரி, நம்மளோட ஃபாலோவர்ஸும் சரி, நம்மளோட கிளையண்ட்ஸும் சரி, ஆ சேட் பண்ணும்போதும் சரி, நீங்க வந்து கவனமா சேட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட அஃபிஷியல் டெலகிராம் சேனல் பார்த்தோம் அப்படின்னா, என்னோட நேம்ல தான் இருக்கும். என்னோட ஃபோன் நம்பர் இருக்கும். அண்ட் தென் என்னோட யூசர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா, கிரிப்சன் P97. அதனால அட்ரஸும் பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாக்ட்டா நான் இருக்கிற லொகேஷனே கிளியரா இருக்கும். ஸோ இத நான் ஏன் ஷேர் பண்றேன் அப்படின்னா, நம்மளோட நேம்ல கொஞ்சம் இல்ல, எக்கச்சக்க ஸ்கேம் குரூப்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த ட்ராப்ஸ்ல வந்து நீங்க தப்பிக்காம உங்கள பாதுகாத்துக்கலாம். ஸோ நம்மகிட்ட எந்த விதமான இன்வெஸ்ட்மென்ட்ஸும் சரி, அக்கவுண்ட் மேனேஜ்மென்ட்ஸும் சரி, அந்த சர்வீசஸ் எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க நம்ம வந்து ட்ரேடிங் மெம்பர்ஷிப் அண்ட் தென் சிக்னல்ஸ் மட்டும் புரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பிரத்யோகமா நம்மகிட்ட பிரைவேட் சேனலுமே இருக்கு. இதுல மட்டும் தான் நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுவோம். ஸோ தெரியாதவங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கோல்டோட டீடைல்டு ப்ரொஜெக்ஷன். கோல்டோட மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ்ல இருக்கு. ஃபர்தரா ஒரு பீக் எந்த அளவுக்கு போகும்? கீழ வந்தா எங்க கீழ வரும்? அந்த ரீட்ரேஸ்மென்ட் எங்க ஆகும்? அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவா சொல்லப் போறேன். ஸோ இந்த வீடியோவ நீங்க வந்து ஃபுல்லா லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக்ல நீங்க வந்து ப்ராஃபிட்டபிளா ஏர்ன் பண்றதுக்கு செட்டப்ஸ் நெறையவே கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் டீடைல் எக்ஸ்பிளனேஷனா என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்தியன் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, ஃபாரெக்ஸா இருந்தாலும் சரி, கிரிப்டோ இருந்தாலும் சரி, எல்லா மார்க்கெட்டுக்கும் டெக்னிக்கல் அப்படிங்கிறது ரொம்பவே காமனா தான் இருக்கும். டெக்னிக்கலி மேஜரா பார்த்தோம் அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், லேட்டரா ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பர்பா ஒர்க் ஆகும். ஸோ நீங்க எத படிக்கிறீங்களோ இல்லையோ, காமனா அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் டிரா பண்றது கத்துக்கோங்க. ஸோ நம்மளோட வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்த்துக்கிட்டே இருந்தாலே, அது மூலமா நீங்க வந்து கத்துக்கலாம். ரைட்டா? ஸோ இப்ப மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம மேஜரா ப்ரொஜெக்ஷன் பண்ணணும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் கிளியரா ஒரு ஸ்ட்ராங்கா லாங் ராலில ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஒரு அப் ட்ரெண்ட்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மார்க்கெட் ஒரு சைட்வேஸ். அப்போ மார்க்கெட் கண்டிப்பா நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் இல்ல. ரைட்டா? அப்போ ஒரு அப் ட்ரெண்ட்ல ஒரு கரெக்ஷன் ஆயிட்டு ஃபர்தரா ஒரு டேக் ஆஃபோ, ஒரு டேக் டவுனோ ஆகும். ஸோ டேக் ஆஃப் ஆகுமா? இல்ல டேக் டவுன் ஆகுமா? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஸோ நெறைய பேருக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ண தெரியல. டிரா பண்ண தெரியாதவங்க சிம்பிளா நீங்க ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா, இண்டிகேட்டர்ஸ்ல கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க டே டைம் ஃப்ரேம்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ இதுல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சேனல் அப்படின்னு இருக்கா? ஒரு 29,000 பேர் யூஸ் பண்றாங்க. ஜஸ்ட் இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டே டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு வந்து கிளியரா டிரா பண்ணிடும். ஸோ அதையுமே நம்ம வந்து பக்காவா நம்மளோட அனலைசிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப இது நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அந்த ஜோன பிரேக் பண்ணி மேல போச்சு அப்படின்னா, நமக்கு 3452 அப்படிங்கிறது நம்ம அடுத்தபடியான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். சப்போர்ட் ஜோன் அதுக்கு கீழ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது டே டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே லோவா காமிக்குது. ஸோ நம்ம இந்த சப்போர்ட் லைன் எடுத்துக்க வேண்டாம். இதுக்கு பதிலா நம்ம என்ன சப்போர்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஹவர்ல நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ கிளியரா பாருங்க 4 ஹவர்லயுமே நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணியாச்சு. முதல் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 3359 லாஸ்ட் வீக் ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் குடுத்த ஜோன். பிரேக் அப் குடுத்த ஜோன். அத கிளியரா டிரா பண்ணியாச்சு. ஸோ லேட்டரா அந்த ஜோன பிரேக் பண்ணும் பட்சத்தில நமக்கு 3332 அப்படிங்கிற ஜோன் போகும். ஸோ ஃப்ரைடே இந்த ஜோன்ல இருந்து நமக்கு என்னாச்சு மார்க்கெட்டு? டேக் ஆஃப் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து தெளிவா டிரா பண்ணிட்டோம். ஸோ இந்த இண்டிகேட்டர ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் கிளியரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டே டைம் ஃப்ரேம்லயும் சரி, 4 ஹவர் டைம் ஃப்ரேம்லயும் சரி. ரைட்டா? ஸோ அப்போ ஃபர்தரா மார்க்கெட் பை ஆச்சு அப்படின்னா, ஒரு 3400 லேட்டரா 3456 ஃபால் ஆச்சுன்னா 3357 அதுக்கப்புறம் லோவரா பார்த்தோம் அப்படின்னா 3331 அப்படிங்கிற ஜோனுக்கு போகும். ரைட்டா? ஸோ இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மேஜரா டிரா பண்ணக்கூடிய ஜோன் என்ன அப்படின்னா, ட்ரெண்ட் லைன். ஸோ ட்ரெண்ட் லைன் பார்த்தோம் அப்படின்னா கிளியரா ஒரு மே 15ல இருந்து சைட்வேஸ்லயே தான் சுத்திட்டு இருக்கு. ஸோ அந்த சேனலும் கிளியரா எடுத்துக்கலாம். இங்க பிளாட் கிளியரா கனெக்ட் பண்றோம். இது நம்மளோட அப் ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறதுனால இத கொஞ்சம் போல்ட் பண்ணிக்குவோம். ஸோ டெய்லி டே அப் ட்ரெண்ட் சேனல் டே அப் ட்ரெண்ட் லைன். ஸோ இது நம்மளோட டே அப் ட்ரெண்ட் லைன். ரைட்டா? அத கிளியரா இதுல மென்ஷன் பண்ணிட்டோம்.
ஸோ ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்னு ட்ரா பண்ணிடலாம். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1 R1. இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R2. ரெசிஸ்டன்ஸ் R2. சப்போர்ட் S1, S2. சப்போர்ட் S1, சப்போர்ட் S2. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிளியர் ட்ரா பண்ணியாச்சு. ஃபர்தரா அப்போ மார்க்கெட் எங்கே மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி XAU USD / கோல்டோட வீக்லி பை ப்ரொஜெக்ஷன் இது ஆல்ரெடி நம்மளோட ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் பை தான் ஆக போகுது அப்படின்னு. டேட்டும் கிளியராக மென்ஷன் பண்ணிடலாம். 08/25. ஸோ நம்ம மார்க்கெட் பை ஆகுது அப்படின்னா என்ன ரீசனால கிளியராக பை ஆகுது அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருவேன். அண்ட் தென் இதில் உங்களுக்கு டவுட், கமெண்ட், கிளாரிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலகிராம் நம்பருக்கு கூப்பிடுங்க. வெரிஃபை டிக் இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் அகைன் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்மளோட ப்ரொஜெக்ஷன் என்ன? ஸோ என்னோட ப்ரொஜெக்ஷன் வந்து மார்க்கெட் கிளியராக ஒரு புல்லிஷ் ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல இருந்தே டேக் ஆஃப் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப இல்லை, கொஞ்சம் கம்மி. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு 3356 அப்படிங்கிற ஜோன் வந்துட்டு அகெயின் ஒரு பை ஆகும். நம்மளோட முதல் டார்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு லாஸ்ட் வீக் ஹையான 3380 ஜோன் இருக்கும். சாலிடா 3400 அப்படிங்கிற ரீச் ஆகும். இந்த ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நமக்கு ஒரு அகெயின் ஒரு ஆல் டைம் ஹை வந்து நமக்கு 3504. பட் இது நம்ம விக் இல்லாமல் அந்த பாடியோட லொகேஷன் பார்த்தோம் அப்படின்னா 3452 அப்படிங்கிறது நம்மளோட நெக்ஸ்ட் வீக் டார்கெட்டாக இருக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நம்ம கேண்டிலோட லோவாக 3337 தான் வைக்கணும். நம்ம அந்த ட்ரெண்ட் லைனை கனெக்ட் பண்ணி நம்ம 3330 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸாக வச்சுருக்கோம். ரைட்டா? ஸோ இப்போ மார்க்கெட் கிளியராக பை ஆகும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். என்ன ரீசனால மார்க்கெட் கிளியராக ஒரு பை ஆக போகுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்டை வந்து ஒரு நல்லாவே ஒபே பண்ணும். ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, நமக்கு ஒரு மார்க்கெட் ஒரு மேட்ச் ஆயிருக்கு. ஸோ லேட்டரா பாருங்க, ஒரு அப் ட்ரெண்ட் சேனலை கனெக்ட் பண்ணி 3317 வந்ததுமே அகெயின் ஒரு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு? மேஜர் ட்ரெண்ட் லைன் ஒபேட் ஹியர். மேஜர் ட்ரெண்ட் லைன் ஒபேட் ஹியர். ஸோ இங்கே வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு மேஜரான ரீசன். ஸோ அப் ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணுறதுனால மார்க்கெட் நல்லா ஒரு டேக் ஆஃப் ஆயிருக்கு பாருங்க. சரிங்களா? இது முதல் காரணம். ஸோ ரெண்டாவது ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கும் டெக்னிக்கல் அண்ட் தென் ஃபண்டமெண்டலை பேஸ் பண்ணி தான் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ டெக்னிக்கல் பார்க்கும்போது நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிட்டோம், ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கு வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன், கேண்டில்ஸ்டிக்ஸில் டபுள், சிங்கிள், டபுள், ட்ரிபிள் இருக்கு. ஸோ முதல்ல நம்ம சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸை பார்த்துக்கலாம். ஒரு சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ புல்லிஷ் மொமெண்டம் ஃபார்ம் ஹியர். bullish momentum formed here. ரைட்டா? நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ்ல. லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா டபுள்ல பார்க்கும்போது எனக்கு 2 புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க ஒன்று, இது எடுத்துருவோமா? இங்க ஒன்று, அதுக்கு கீழே 2. இது நம்மளோட ரெண்டாவது புல்லிஷ் என்கல்ஃபிங். ஸோ அப்போ நமக்கு 2 புல்லிஷ் என்கல்ஃபிங் விழுந்திருக்கு. புல்லிஷ் என்கல்ஃபிங் விழுந்தா மார்க்கெட் என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ இருந்தாலும் ஒன்ஸ் அகைன் நான் சொல்றேன். புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம்டு. அது ஒன்று இல்லை, 2 டபுள் புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம்டு. ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா
மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல அப்படியே கன்டினியூஷன் ஆகும். அத கிளியரா உங்களுக்கு ஷோ பண்றேன். புல்லிஷ் என்கல்ஃபிங். ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா, கிளியரா இந்த மாரி தான் இருக்கும். ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும். ஒரு ப்ரீவியஸ் ரெட் கேண்டில விட கிரீன் கேண்டில் வந்து ஒரு நல்ல ஒரு பையிங்ல ஸ்ட்ராங்ல இருக்கும். ஸோ லைக்வைஸ் இது ஒரு எக்ஸாம்பிள். லைவ் மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா, இமேஜஸ்லயே பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க. ஒரு கிளியரா ஒரு பியரிஷ் புல்லிஷ் கொலாப்ஸ் ஆயிருக்கு. ம். இந்த இடத்துல பாருங்க. ஸோ மார்க்கெட் கிளியரா ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகி அதோட ட்ரெண்டையே மாத்திருக்கு. ஸோ அதே மாரி தான் மார்க்கெட் கிளியரா ஒரு சைட்வேஸ்ல இருக்கும்போது, இந்த இடத்துல நம்ம ட்ரெண்ட ஒபே பண்ணி, நமக்கு டபுள் புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆனதால மார்க்கெட் நல்லா இன்னும் ஒரு பையிங் பிரைஸ் ஆகறதுக்கு சான்சஸ் இல்ல. கண்டிப்பா ஆகும். ஸோ அப்போ இது வந்து நம்மளோட 2வது கன்ஃபர்மேஷன். ஸோ 3வது பார்த்தோம் அப்படின்னா, ட்ரிபிள் கேண்டில்ஸ்ல நமக்கு எந்தவித கன்ஃபர்மேஷன்ஸுமே கிடைக்கல. ஸோ அத வந்து டிராப் பண்ணிடலாம். ஸோ அப்போ மார்க்கெட் இங்க இருந்து நல்ல ஒரு டேக் ஆஃப் ஆக போகுது. அதோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து இங்க இருந்தே டேக் ஆஃப் ஆகாம ஒரு ஸ்லைட் ஒரு ஃபால் ஒரு பிரேக் அவுட் பண்ண ஜோன் ரீடெஸ்ட் பண்ணிட்டு முதல் டார்கெட் பிரைஸா 3411 அல்லது 3400 அப்படிங்கிற ஜோன் போகும். அங்க இருந்து ஒரு ஃபால் ஆகி அகைன் ஒரு டேக் ஆஃப் ஆகி 3450 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீக் டார்கெட்டா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல வரும்போது ஒரு லைட்டா ஒரு ஃபால் ஆகும். அதுக்கப்புறம் டேக் ஆஃப் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. ஸோ கிளியரா வந்து மார்க்கெட் ஒரு பையிங் புல்லிஷ் மொமெண்டத்துக்கு ரொம்பவே தயாரா இருக்கு. ஸோ அப்போ டார்கெட் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாவே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கண்டிப்பா சொல்றேன் மண்டே மார்னிங் ஒரு கிளியர் ஒரு ஃபால் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பை எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும். ஸோ அப்ப நம்ம ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா, 3360 இருந்து 3330 ஒரு 300 பிப்ஸ் அப்படிங்கிற ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கோம். நம்மளோட டார்கெட் பிரைஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் பிரைஸ் 600 பிப்ஸ். ஆல்மோஸ்ட் வந்து 1:2, 1:4 அப்படிங்கிற ரேஷியோல கூட நமக்கு ப்ராஃபிட் ஹிட் ஆகுறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி அப்டேட்ஸ் வேணும், இந்த மாரி தகவல் வேணும். அண்ட் தென் இந்த அனலைசிஸ்ல உங்களுக்கு டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் எதுவா இருக்கு, அண்ட் தென் அப்கமிங் ட்ரேடிங் கைடன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க டெலகிராம் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வெரிஃபைடா இருக்கா, நாங்க தான் பேசுறோமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி பேசுங்க. நாங்க யாரும் டைரக்ட்டா இன்பாக்ஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத கிளியரா இதுல வந்து சொல்லிடுறேன். ரைட்டா? ஸோ இப்போ கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன பொறுத்த அளவுக்கு சிங்கிள், டபுள், ட்ரிபிள் பார்த்தாச்சு. அண்ட் தென் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் பார்த்தாச்சு. மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ஆனதுக்கு மொமெண்டத்துக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் தெளிவா பார்த்தாச்சு. இப்போ மார்க்கெட்டோட அப் ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணியாச்சு. அப்ப நமக்கு இது எந்த ஜோன்? அப்போ இது நம்மளோட என்ன ஜோன் அப்படிங்கிறது நம்ம மேஜரா வாட்ச் பண்ணணும். ஸோ இதோட நம்மளோட ஃபிளாட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஃபிளாட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இது நமக்கு ஒரு மேஜர் பேரியரா இருக்கும். ஒரு மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ஆகுது அப்படின்னா, இந்த ஜோன் வந்ததும் மார்க்கெட் டச் ஆயிட்டு ஃபால் ஆகும். அதனால தான் இது ஃபிளாட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அப்போ மார்க்கெட் பாருங்க, சிங்கிள் பார்த்தாச்சு, டபுள் பார்த்தாச்சு, ட்ரிபிள் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மேஜரா இருக்க போறது என்னன்னா, சார்ட் பேட்டர்ன். ஸோ சார்ட் பேட்டர்ன பொறுத்த அளவுக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல எக்கச்சக்க பேட்டர்ன் இருக்கு. சிம்பிளா பார்த்தாலே தெரிஞ்சிரும். மார்க்கெட் கிளியரா ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. கிளியரா ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல மார்க்கெட் சுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத முதல்ல கிளியரா கூகுள் பண்ணி பார்த்துடலாம். அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா, இது ஒரு பினான்ஸ் சார்ட்ல கிளியரா போட்டிருந்தானே. அசெண்டிங் சார்ட் பேட்டர்ன் பினான்ஸ். ஓகே. இதுல இல்ல. நான் கூகுள்லயே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் ஒரு ஃபிளாட்டா ஒரு ஹை போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல. ஸோ இதுல பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க ஒரு ஃபிளாட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. கீழ இருந்தே மார்க்கெட் ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை கிரியேட் பண்ணிட்டே போகுது. ஸோ நமக்கு இன்னொரு மேஜரான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு பிரேக் அவுட் கூட வேண்டாம். இந்த ஆம், ஆம், பேட்டர்ன ஒபே பண்ணாலே போதும். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல பாருங்க, கிளியரா அதோட பாத்வே காமிக்கிறேன். டிரா பண்ணி காமிக்கிறேன். ஒரு லோல இருந்து ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, அகைன் ஒரு ஹை. நமக்கு வந்து பிரேக் அவுட் கூட ஆக வேண்டாம். நம்மளோட டார்கெட் பிரைஸே பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃபிளாட் ரெசிஸ்டன்ஸ் தான்.
மார்க்கெட் இந்த ஜோனையும் பிரேக் பண்ணி மேல போறதுக்கு கூட சான்சஸ் கொஞ்சம் இல்ல, எக்கச்சக்கம் இருக்கு. ஸோ அதனால இது இன்னொரு ஒரு மேஜரான ரீசன். அத கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். கலர் கம்மி பண்ணிக்கிறேன். ரைட் இது பேக்கிரவுண்ட்ல இருக்குல்ல அப்படி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இது ஒரு மேஜரான ரீசன் அதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஓவராலா கிளியரா நம்ம வந்து பார்த்துட்டோம். மார்க்கெட் என்னென்ன ரீசனால பை ஆக போகுது அப்படின்னு. மார்க்கெட் நம்மளோட சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 3358 அதுக்கு கீழ 3329 அப்படிங்கிற ஸ்டாப் லாஸ் ஜோன வச்சிருக்கோம். நம்மளோட லாஸ்ட் வீக் பார்த்தோம்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஒரு ஹை போயிருக்கு. அது நம்ம முதல் டார்கெட் பிரைஸா வச்சிருக்கோம். 2வது நம்ம பாடி வந்து 2வது டார்கெட் பிரைஸா வச்சிருக்கோம். அண்ட் தென் முக்கியமா வந்து கிளியரா ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுனால ஒரு லோல இருந்து ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, அகைன் ஒரு ஹை, அகைன் ஒரு லோ ஆயிட்டு கண்டிப்பா ஹை தான் ஆக போகுது. அண்ட் தென் டெக்னிக்கலா என்னென்ன ரீசன்லாம் மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத ஷோ பண்ணியாச்சு. ரைட்டா? ஸோ இத வந்து நான் ஒரு கிளியர் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். தம்ப்நெயிலுக்கு. ரைட். அண்ட் தென் டெக்னிக்கலா என்னென்ன ரீசன்னால புல்லிஷ் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஃபண்டமெண்டல் ரீசன் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ரீசன்னா ஒண்ணுமே இல்ல. சிம்பிளா நம்மளோட நியூஸ பேஸ் பண்ணியே நம்ம வந்து ட்ரேட் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் வீக் ஃப்ரைடே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நியூஸஸ் இருந்துச்சு. ஃபெட் சேர்மன் வேற பேசியிருந்தாரு. அத பத்தி நம்ம சின்ன ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். கோல்ட் ஃபியூச்சர்ஸ் ரைஸ் அஸ் ஃபெட் சேர் ஓப்பன்ஸ் பாத்வே டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட். அதாவது ரேட் கட் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்ட சாரி அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்து பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி அவர் வந்து பேசுனதுனால, மார்க்கெட் நமக்கு 1.2% வந்து புல்லிஷ் ஆயிருக்கு. அண்ட் தென் ஈவன் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜோன்ல இருந்துமே மார்க்கெட் கிளியரா ஒரு புல்லிஷ் ஆக தான் சான்சஸ் இருக்கு. அதையும் ஒரு டோர் ஸ்டெப் அதாவது டோர் அப்படின்னா வாசப்படி அப்படிங்கிற மாரி 3421 வரை கூட போகலாம். இந்த வீக்லயே போகலாம்னு எதிர்பார்த்தது. ஸோ அப்கமிங் வீக்ல நடக்க போகுது அப்படிங்கிறத கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 2வது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, ஆம் வார் இஷ்யூ ஒரு சைடு போயிட்டு இருந்தாலும், இன்னொரு ஏதோ விஷயத்த பார்த்தனே. டைட்டன் அவாய்ட் மேஜர் பாலிசி அவுட்லுக். ரைட் இதுதான். ஸோ தேர்ஸ்டே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம யுஎஸ் கவர்ன்மெண்ட் வந்து நம்ம லேபருக்கு வந்து ரிஸ்க் இருக்கும் அப்படிங்கிற மாரி போட்டிருந்தாங்க. ஸோ அது ஒரு ட்ராபேக்கா இருக்கும் யுஎஸ் எக்கனாமிக்கு. ஸோ அதனால வந்து கோல்டு வந்து ஒரு புல்லிஷ் ஆகும். ஸோ லேபர் எக்கனாமிக் அண்ட் தென் அதாவது ஒரு அமெரிக்காவோட பொருளாதாரம் வந்து கீழ வருது அப்படின்னா, கண்டிப்பா கோல்டோட ரேட் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவா பார்த்திருக்கோம். ஸோ இதுல உங்களுக்கு டவுட் இருக்கு. இந்த வீடியோ வந்து ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கு. இன்னும் டெப்த்தா போலாம். ஏன்னா ப்ரீவியஸா வர வீடியோல நம்ம வந்து டிஎக்ஸ் எல்லாத்தையும் பத்தி மென்ஷன் பண்ணோம். இதுல நம்ம அத பத்தி டீட்டெயிலா மென்ஷன் பண்ணல. ஸோ கண்டிப்பா அடுத்த ஒரு வீடியோல வந்து ரொம்பவே தெளிவா இருக்கும். அண்ட் தென் இதுல உங்களுக்கு டவுட் இருக்கு, கமெண்ட் இருக்கு, கிளாரிஃபிகேஷன் இருக்கு எதுவா இருந்தாலும் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு நம்ம டெலகிராம் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன். நம்மகிட்ட வெரிஃபைட் டிக் உள்ள ப்ரொஃபைல் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதுல கான்டாக்ட் பண்ணுங்க. தேவையில்லாம எந்த ட்ராப்லயும் ப்ளே ஆகி விழுந்துக்க வேணாம். ஸோ இந்த மாரி அடுத்த ஒரு அப்டேட்ஸ், அடுத்த ஒரு நல்ல தகவல், அடுத்த ஒரு நல்ல அனாலிசிஸ்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டிப்சன். நன்றி, வணக்கம்.